நீங்க அன்றாட செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும், அது பிசினஸா இருக்கலாம், இல்ல உங்களுடைய குடும்பத்தை வந்துட்டு அன்றாட நீங்க கேர் பண்றதா இருக்கலாம், இது ஒவ்வொன்றும் இபாதத் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். செய்யக்கூடிய அமல் ஒரே அமல் 2 பேர் பண்றாங்க. ஆனா ஒருத்தவருக்கு நன்மை கிடைக்குது. பட் இன்னொருத்தவருக்கு எதுவுமே கிடைக்கல. அது ஏன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான் சூரத்துல் பையினால, "வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன." அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுல என்ன சொல்றான்? என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவங்க எந்த அமல் செஞ்சாலும் சின்சியரா அல்லாஹ்வுக்காக அப்படிங்கிற நிய்யத்துல இபாதத் செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெரியப்படுத்துறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத். அதாவது நீங்க நம்ம செய்யக்கூடியது எந்த ஒரு அமலா கூட இருக்கலாம். திக்ர் செய்யலாம், இல்ல ஹஜ் செய்யலாம். பட் ஹஜ் செஞ்சுட்டாரு, அதுக்காக இவருக்கு நன்மையை கூட அப்படியா? இல்ல. ரசூலுல்லாஹ் தெரியப்படுத்துறாங்க, எந்த எண்ணத்தோட நீ ஹஜ் செஞ்ச, என்ன நியத் வச்சிருந்த, இதை நான் அல்லாஹ்வுக்காக செய்யறேன் அப்படின்னா அதற்கான நன்மை உனக்கு பரிபூர்ணமா உண்டு. இல்ல வேற எந்த நியத்தோ வச்சு நீ இபாதத் செய்யறேன்னா அதுக்கான நன்மை அல்லாஹ்கிட்ட இருந்து உனக்கு இல்லை அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அப்போ இதுல நம்ம என்ன மனசுல பதிய வச்சுக்கணும்? எந்த அமல் செஞ்சாலும் சரி, அன்றாட வாழ்க்கையில எந்த செயல் செஞ்சாலும் சரி, குடும்பத்தை நம்ம கேர் பண்ணாலும் சரி, இல்ல நம்மளுடைய பிசினஸை வந்துட்டு வளர்ச்சி பெறறதுக்கு நம்ம செஞ்சாலும் சரி, என்ன நியத் இருக்கணும்? நல்ல நியத், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடையிறதுக்கான நியத் அதுல இருக்கணும் அப்படிங்கிறத மனசு நல்லா பதிய வச்சுக்கோங்க. இஸ்லாமுடைய தேடல் இருக்கக்கூடிய உங்களுடைய பிற சகோதரருக்கு இதை கண்டிப்பா என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு என்ன பண்ணுங்க, மென்ஷன் பண்ணுங்க.